தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நமக்கு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஐயையோ, நம்ம தவறிட்டோமே, நம்ம பாவம் செய்துட்டோமே, நம்ம நல்லா ஜெபம் பண்ணலை, ஏசப்பா கூட நிறைய நேரம் செலவழிக்கலை, ஐயோ நமக்கு என்ன நடக்க போகுதோ, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதனால தான் நடந்துச்சு, என்ன வாழ்க்கை, ஏன் இவ்வளவு வேதனைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறையா மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் தோணும். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய தாயின் வயிற்றில் நம்ம உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை அறிந்தாராம். கர்ப்பத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை பரிசுத்தம் பண்ணினாராம். எரேமியா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடியே, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் சொன்னார், என் கையில் பயன்பட வேண்டிய ஒரு கருவியாக உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அவருக்குன்னு ஒரு வேலையை தேவன் முன்குறித்து வச்சிருக்கிறேன், நான் உன்னை அங்கீகரித்தேன். இதெல்லாம் எரேமியா கிட்ட தேவன் சொல்கிறாரு. இன்றைக்கு என்னோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் அதை தான் சொல்கிறாரு. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நம்மளை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு. அவர் நமக்குன்னு ஒரு வேலையை முன்குறிச்சிட்டு தான் நம்முடைய தாயின் வயிற்றில் நம்மளை உருவாக்குனார். கர்ப்பத்திலேருந்து நம்ம வெளியில் வரும்போதே நம்மளை பரிசுத்தமாக்கி நம்ம என்ன வேலை செய்யணும், அதுவும் அவரோட வேலை, எந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவர் முன்குறித்து வச்சிட்டாரு. நிறைய நேரங்களில் நமக்கு அவரை விட்டு விலகி போயிட்டோம், நிறைய நேரம் தவறி விழுந்துட்டோம், நம்மளால் அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது சாத்தான் கொண்டு வருகிற சந்தேகம். நம்ம எல்லாருக்கும் மனசில் என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது தேவனுடைய அங்கீகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம ரொம்ப கடுமையாக அதுக்காக தான் பிரயாசப்படுறோம், நல்லவன் நல்லவள் அப்படின்னு ஒரு பெயர் எடுக்கணும், தேவன் கண்ணுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நல்லவங்களாக தெரியணும், இதுக்கெல்லாம் தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்ன ஆகும், நம்ம எல்லாருமே தவறிடுறோம், தோற்கிறோம். அவருடைய பார்வைக்கு முன்னாடி நிறைய தவறுகளை செய்கிறோம். இந்த குற்ற உணர்ச்சியை பிசாசானவன் நமக்குள்ளே விதைக்கும் போது நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிற மகத்துவமான விதைகளை அது மாற்ற முடியாது. சாத்தானால் அந்த விதைகளை தொடக்கூட முடியாது. தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை அவனால் தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்தாலும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றியே முடிப்பார். எனவே எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு உங்கள் மனசில் வந்தாலும் தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அநேக முறை நீ விழுந்துட்ட, நீ தேற மாட்ட அப்படின்னு சொன்னாலும் தேவன் உன் மேலே ரொம்ப எரிச்சலாக இருக்கிறாரு, அவருக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு பிசாசு உங்ககிட்ட வந்து பொய்களை சொல்லும்போது நீங்கள் நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை அங்கீகரித்து ஏற்று கொண்டிருக்கிறேன், என் தயவோடு தான் நீ பிறந்திருக்கிற, உன்னுடைய வாழ்க்கை, எதிர்காலம் இதெல்லாவற்றையும் குறித்து நான் ரொம்ப கவனமாய் திட்டமிட்டு இருக்கிறேன், உன் தவறுகளை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், என் தயவினால் நான் உன்னை சூழ்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்று உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் இதை சொல்கிறாரு. அவர் அவருடைய ஜீவ சுவாசத்தை உங்கள் மேலே ஊதுறாரு. உங்களை கட்டி வைத்திருக்கிற அத்தனை சங்கிலிகளும் இன்றைக்கு உடைக்கப்படுகின்றன, புதிய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான், ஆயத்தமாகுங்கள். தேவன் உங்களுக்குள்ள விதைத்திருக்கிற மகத்துவம் வெளியே வரப்போகுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு
அப்பா இப்பொழுது எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அம்மே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அப்பா உங்கள் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கட்டுகளும் இப்பொழுது அறுப்புண்டு போவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. சத்துருக்கள், எதிரிகள், அவங்கள எதிராக அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக வைத்திருக்கிற ஒவ்வொரு செய்வினை கோளாறுகள், பில்லி சூனியம், மந்திரம், ஏவி விடப்பட்ட அத்தனை வேலைப்பாடுகளும் ஒன்றுமே இல்லாமல் ஆகுது ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இஸ்ரவேலுக்கு எதிராக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய அப்பா இப்பொழுது என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிராக எந்த ஒரு மந்திரமும் வேலை பார்க்க முடியாது ஏசப்பா. ஆமென். யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்பா எங்கள் கண் முன்னாடி தெரியுது, இது ஏதோ மந்திரத்தினால் வருகிற பிரச்சனை அப்படின்னு. எந்த டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் சரியாகலை. நாங்கள் நினைக்கிறதுக்கு மாறா அவங்களோட இயற்கையான குணத்துக்கு எதிராக அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறுதுப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. ஆனால் அப்பா அவங்க கூட இருக்கிறவரை காட்டிலும் எங்கள் கூட இருக்கிற நீங்கள் ரொம்ப பெரியவங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த சக்தி ஒன்றுமே இல்லாத அப்பா வெறும் பயமுறுத்துகிற பயம், ஆனால் உண்மையான சக்தி நீங்கள் மாத்திரம் தான் ஏசப்பா. இந்த உலகத்தில் சகலத்தையும் மாற்ற உம்மால் மாத்திரம்தான் முடியும் அப்பா. நீர் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள தேவன் அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த செகண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலே இருக்கிற அத்தனை கட்டுகளும் அருந்து போகிறது ஏசப்பா. அம்மேன். அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அத்தனை வேலைப்பாடுகளும் குலைத்து போடுகிறீரப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. சிலுவையில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அதிகாரத்தினால நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம் ஏசப்பா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ரொம்ப பெரியவரப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா உம்முடைய சக்திக்கு முன்னாடி அப்பா உம்முடைய வல்லமைக்கு முன்னாடி அப்பா எதுவுமே நிற்க முடியாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அப்பா என்னமோ மனுஷங்க ஏவி விட்டு அப்பா அதனால் எதையோ சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்கப்பா. அப்படிலாம் இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு பிசாசும் வேலை பார்க்க முடியாதுப்பா. ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் அப்பா அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எதிராகவும் எந்த ஒரு பிசாசும் வேலை பார்க்க முடியாதுப்பா. அதனுடைய கிரியைகள் அத்தனையும் இந்த அழிந்து போகிறது ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. ஆவியானவர் எங்கள் மேலே வரும்போது எங்களுக்கு பலன் வரும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா எப்பேற்பட்ட குழப்பமான நிலையில் இருக்கிறாங்கப்பா பிள்ளைங்க. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லா பக்கமும் பிரச்சனைகள்னால அப்பா கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இன்று விடுதலை கொடுக்குறீங்கப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. எங்கள் கண் முன்னாடி அப்பா எங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் தெரியலப்பா, ஒரு வழிகளும் தெரியலப்பா. எப்படி இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், எப்படி இது சரியாகும், அப்பா எப்படி சரியாவாங்க, அம்மா எப்படி சரியாவாங்க, வீட்டுக்காரர் எப்படி சரியாவாங்க, மனைவி எப்படி என்கிட்ட வந்து சேருவாங்க, என் பிள்ளைங்க எப்போ என்கிட்ட பாசமாக இருக்கும், நான் எப்போ இந்த கடனெல்லாம் அடைப்பேன், என்னுடைய நோய் எப்போ சரியாகும், எவ்வளவு பணம் எனக்கு தேவைப்படுது, எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும், எந்த வழியில் வரும், இப்படி நினச்சி வேதனைப்படுகிற பிள்ளைங்களுக்கு அப்பா இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு. எந்த வழியையும் நாங்கள் யோசிக்காமல் எங்கள் சுயத்தினால் அறிவை யூஸ் பண்ணாமல்
முழுதும் கண்மூடித்தனமாக நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஏசப்பா. ஆமென். புதிய வழிகளை உருவாக்குபவர் நீங்கள் ஏசப்பா. ஆமென். புதிய கதவுகளை உண்டாக்குபவர் நீங்கள் ஏசப்பா. இருக்கிற அத்தனை பாண்டேஜும் தலைமுறையாக வந்த சாபங்கள் அத்தனையும் இன்று ஒன்றுமில்லாமல் ஆகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வீடுகளுக்குள் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் சமாதானம் குடிகொள்கிறதுப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. இதுவரை இருந்த அத்தனை பிரச்சனைகளும் மாறி அவங்க இருதயம் முழுவதும் சந்தோஷத்தால் நிரம்ப போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இப்பொழுது ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த செகண்டே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். சாட்சிகளாக எழுப்புங்க ஏசப்பா. உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுதே ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யட்டும் ஏசப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, சாபம், பாவம், நோய், விபத்து எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.